ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்திங்கன்னா ஏளனமாக இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலுமே சூடு சோறுன்னு இல்லாத இருக்க அந்த மல்லி இவளை அடித்து விரட்டுறது நமக்கு சுலபமான காரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் மல்லி உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வர மாட்டுது, உன்னை இப்படி கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுவும் போக உன்னுடைய அண்ணனும் உன்னுடைய அண்ணியை அசிங்கப்படுத்தினப்ப மட்டும் அவகிட்ட கோவப்பட்டு பேசியிருக்க. மற்றபடி அவள் உங்கள் அண்ணன் அண்ணி கேட்டுக்கு மன்னிப்பு கூட கேட்காத இருந்திருக்கா. இவ்வளோலாம் நீ சும்மா விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ தான் இரு, நான் என்னுடைய மகனை அசிங்கப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சு தரத்துக்காக அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது. சும்மா நண்டை உரலில் போட்டு இடிக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி இடித்து வைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா, பெரியம்மா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் நான் பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கம்மன்னு இருங்க, அவங்க என்ன சொல்லாலுமே நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அன்னபூரணி பாட்டி சொல்கிறது தான் கரெக்டு. இவங்களால சொல்கிற விதத்தில் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. இல்லைனா உங்களை கண்டிப்பாக டாடா கைட்லேருந்து பிரித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதுவும் போக நானும் உங்க கூட இருக்க முடியாத போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் என்பா, உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலையும் போட்டோ கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவங்களுக்கான தண்டனையெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுத்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி அதெல்லாம் விட்டு தள்ளி இப்போ உன்னை இந்த வீட்டில் இப்போ அதுவும் வெளியிலேருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அவங்க காலக்கழுவுன தண்ணியை உன் மேலே ஊற்றியிருக்கா. அதுக்காக அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை போயிட்டு அவளை கேட்குற மாதிரி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக பார்த்திங்கன்னா அவள் கூனி குறுகி அசிங்கப்படுற மாதிரி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அவனுக்கு அசிங்கன்றது ஒன்று கூட இல்லையா, எப்போ பாரு அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உன் மக அந்த ரஞ்சிதா கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் போயிட்டு கட்டின வீட்டிலலாம் எப்படி தான் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா உன் லிமிட்டை தாண்டி பேசுகிற பொருள் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சரிதான் போடி, உன்னோட நாங்கள் ஏழையாக இருந்தாலும் தன்மானத்தோடு வாழ்கிறேங்க, உன்ன மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்கிறதில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்பி நம்ம ரைட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் மார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.